சௌரவ் கங்குலி 7th பிளேஸில் உள்ளார். இவரின் முழு பெயர் சௌரவ் சந்திதாஸ் கங்குலி. அவரது செல்ல பெயர் தாதா என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஜூலை 8, 1972ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் பிறந்தார். அவர் ஒரு இடது கை பேட்ஸ்மேனாக உள்ளார். மாநில மற்றும் பள்ளி அணிகளில் பங்கேற்று தனது வாழ்க்கையை தொடங்கினார். விக்கெட், சதுரம் மற்றும் அட்டைகளை அவர் அழகாக பயன்படுத்தியதால் அவர் காட் ஆஃப் தி ஆஃப் சைட் என்ற பட்டத்தை பெற்றார். சௌரவ் கங்குலி வரலாற்றில் 10,000 ரன்களை மைல்கல்லை எட்டிய 3வது வீரராக உள்ளார். சௌரவ் கங்குலி பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் செயல்திறனை பற்றி பார்க்கலாம். அவர் 113 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 7,212 ரன்களை எடுத்துள்ளார். மேலும் அவர் 311 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 11,363 ரன்களை எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் 254 FC போட்டிகளில் விளையாடி 15,687 ரன்களை பெற்றார். அதனுடன் அவர் 437 LA போட்டிகளில் விளையாடி 15,622 ரன்களை எடுத்தார். சௌரவ் கங்குலியின் சொத்து நிகர மதிப்பு $US படி 55.5 மில்லியனாக உள்ளன. அவரது பொழுதுபோக்கு இசை கேட்பது மற்றும் கால்பந்து விளையாடுவதாக உள்ளது. ராகுல் டிராவிட் 6th பிளேஸில் உள்ளார். அவர் இந்தியாவுக்காக விளையாடிய தொழில்முறை கிரிக்கெட் வீரர் ஆவார். அவரது முழு பெயர் ராகுல் ஷரத் டிராவிட் மற்றும் அவரது செல்ல பெயர் தி வால் என அழைக்கப்படுகிறார். அவர் ஜனவரி 11, 1973இல் இந்தூரில் பிறந்தார். 12 வயதில் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கினார். பின்னர் கர்நாடகாவுக்காக விளையாடினார். ODI வரலாற்றில் 300 ரன்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட 2 பார்ட்னர்ஷிப்களில் பங்கேற்ற ஒரே பேட்ஸ்மேன் ஆவார். ஒருநாள் போட்டிகளில் தொடர்ச்சியாக அதிக இன்னிங்ஸில் செய்த வீரர் என்ற சாதனையை ராகுல் டிராவிட் பெற்றுள்ளார். T20 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்ற அதிக வயதான இந்தியர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரர் ஆவார். அவரது ODI மற்றும் T20 ஜெர்சி எண் 19ஆக உள்ளது. ராகுல் டிராவிட்டின் பேட்டிங் செயல்திறனை பற்றி பார்க்கலாம். அவர் 164 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 13,288 ரன்களை பெற்றுள்ளார் மற்றும் 344 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 10,889 ரன்களை எடுத்துள்ளார். அதனுடன் 296 FC போட்டிகளில் விளையாடி 234,794 ரன்களை பெற்றுள்ளார். மேலும் அவர் 449 LA போட்டிகளில் விளையாடி 15,271 ரன்களை பெற்றுள்ளார். ராகுல் டிராவிட் அவர்களின் பொழுதுபோக்கு இசை கேட்பது மற்றும் புத்தகங்களை படிப்பதாகும். அவர்களுடைய சொத்து நிகர மதிப்பு $US படி 23 மில்லியனாக உள்ளன. சச்சின் தெண்டுல்கர் 5th பிளேஸில் உள்ளார். அவர் வரலாற்றில் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக உள்ளார். அவரது செல்ல பெயர் மாஸ்டர் பிளாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஏப்ரல் 24, 1973 அன்று மும்பையில் பிறந்தார். அவர் ஒட்டுமொத்தமாக 18,000 ரன்களுக்கு மேல் அடித்துள்ளார். மேலும் ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் வடிவங்களில் முறையே 15,000 ரன்களை எடுத்துள்ளார். அவர் ஒரு வலதுகை பேட்ஸ்மேன். அவரது அற்புதமான பதிவுகளின் தொகுப்பில் அதிக சதங்கள் 49 மற்றும் அரை சதங்கள் 96 அடங்கும். தெண்டுல்கர் தனது 16வது வயதில் கிரிக்கெட்டில் விளையாடத் தொடங்கினார். அவர் உலகின் பணக்கார கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். சர்வதேச போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணி வலுவான நற்பெயரை நிலைநாட்ட உதவிய கிரிக்கெட் வீரர் ஆவார். சச்சின் தெண்டுல்கரின் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் செயல்திறனை பார்ப்போம். 200 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 15,921 ரன்களை எடுத்துள்ளார் மற்றும் 463 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 18,426 ரன்களை எடுத்துள்ளார். மேலும் 310 FC போட்டிகளில் விளையாடி 25,396 ரன்களை எடுத்துள்ளார் மற்றும் அவர் 551 LA போட்டிகளில் விளையாடி 21,999 ரன்களை எடுத்துள்ளார். சச்சின் தெண்டுல்கர் அவர்களின் பொழுதுபோக்குகள் இசை கேட்பதாக உள்ளது. சச்சின் தெண்டுல்கருக்கு பிடித்த நடிகர்கள் அமிதாப் பச்சன் மற்றும் நானா பாடகர். சச்சின் தெண்டுல்கர் அவர்களின் நிகர சொத்து மதிப்பு $US படி 160 மில்லியன்களாக உள்ளன. வீரேந்திர சேவாக் 4th பிளேஸில் உள்ளார். அவர் இந்தியாவின் மிகவும் அபாயகரமான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக உள்ளார்.
அவரது புனைப்பெயர் வீரு என்று அழைப்பார்கள். அக்டோபர் 20, 1978 ஆண்டு நஜாப்கரில் பிறந்தார். அவர் ஒரு வலதுகை பேட்ஸ்மேன். மேலும் அவர் எல்லா காலத்திலும் இந்தியாவின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது ODI மற்றும் T20 ஜெர்சி எண் 44 உள்ளது. சேவாக் அவர்களின் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு செயல்திறனை பார்ப்போம். அவர் 104 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8586 ரன்கள் எடுத்துள்ளார். மேலும் 3731 பந்துகளை வீசி 40 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். மற்றும் 251 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 8273 ரன்கள் எடுத்துள்ளார். 4392 பந்துகளை சந்தித்து 96 விக்கெட்டுகளை ODIயில் வீழ்த்தியுள்ளார். அதனுடன் அவர் 194 FC போட்டிகளில் விளையாடி 14683 ரன்கள் எடுத்துள்ளார். 8614 பந்துகளை சந்தித்து 105 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மற்றும் அவர் 332 LA போட்டிகளில் விளையாடி 10454 ரன்கள் எடுத்துள்ளார். மற்றும் 6009 பந்துகளை வீசி 142 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சேவாகுடைய பொழுதுபோக்கு பழைய ஹிந்தி பாடல்களை கேட்பதாக உள்ளது. MS தோனி 3rd பிளேஸில் உள்ளார். இவரது முழு பெயர் மகேந்திர சிங் தோனி. இந்திய வரலாற்றில் சிறந்த பேட்ஸ்மேன் மற்றும் கேப்டன்களில் ஒருவராக உள்ளார். அவரது செல்ல பெயர் மாஹி என்றும் அழைக்கப்படுகிறது. அவர் ஜூலை 7, 1981 ஆண்டு ராஞ்சியில் பிறந்தார். அவர் ஒரு வலது கை பேட்ஸ்மேன். 3 சர்வதேச வடிவங்களிலும் இந்திய கேப்டன்களில் அதிக வெற்றிகள் உட்பட பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். 318 போட்டிகளில் 107 ஸ்டெம்புகளை வீழ்த்தி அதிக ஒருநாள் ஸ்டெம்பிங் செய்தவர் என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். மேலும் அவரது ODI மற்றும் T20 ஜெர்சி எண்கள் 7 உள்ளன. விளையாட்டில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றதன் காரணமாக இந்தியாவில் இருந்து மிகவும் வெற்றிகரமான கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக திகழ்கிறார். MS தோனி பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் ஸ்டைல் திறனை பார்க்க அவர் 90 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 4876 ரன்கள் எடுத்துள்ளார். மற்றும் 350 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 10773 ரன்களை பெற்றுள்ளார். அதனுடன் 98 T20 போட்டிகளில் விளையாடி 1617 ரன்களை பெற்றுள்ளார். MS தோனியின் பொழுதுபோக்கு பைக் ஓட்டுதல் மற்றும் கால்பந்து விளையாடுதல் போன்றவைகளாகும். MS தோனியின் சொத்து நிகர மதிப்பு $, படி 100 மில்லியனாக உள்ளது. விராட் கோலி 2nd பிளேஸில் உள்ளார். அவர் இந்தியாவிலிருந்து மிகவும் பிரபலமான கிரிக்கெட் வீரர் ஆவார். அவர் ரன் மெஷின் என்றும் அழைக்கப்படுகிறார். அவருடைய புனைப்பெயர் சீக்கு. அவர் நவம்பர் 5, 1988 ஆண்டு டெல்லியில் பிறந்தார். 4 டெஸ்ட் தொடர்களில் 4 இரட்டை சதங்கள் அடித்த முதல் இந்திய வீரர் ஆவார். மற்றும் குறைந்த நேரத்தில் T20யில் 1000 ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டிய வேகமான பேட்ஸ்மேனும் ஆவார். அவரது ODI மற்றும் T20 ஜெர்சி எண் 18 உள்ளது. இப்பொழுது உலகின் பணக்கார கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். மேலும் விராட் கோலியின் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங் செயல்திறனை பார்ப்போம். அவர் 104 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 8119 ரன்களை எடுத்துள்ளார். மற்றும் 265 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 12471 ரன்களை எடுத்துள்ளார். மேலும் T20யில் 115 போட்டிகளில் விளையாடி 4008 ரன்களை பெற்றுள்ளார். அது மட்டுமில்லாமல் அவர் 135 FC போட்டிகளில் விளையாடி 10343 ரன்களை எடுத்துள்ளார். விராட் கோலிக்கு பிடித்த வீரர் சச்சின் டெண்டுல்கர். அவரது ஸ்டைல் வலதுகை பேட்ஸ்மேனாக உள்ளது. அவரது ஃபேவர் ஷாட் கவர் டிரைவாக உள்ளது. விராட் கோலியின் நிகர சொத்து மதிப்பு $, படி 112 மில்லியன்களாக உள்ளன. ரோஹித் சர்மா 1st பிளேஸில் உள்ளார். அவரது முழு பெயர் ரோஹித் குருநாத் சர்மா. அவர் ஏப்ரல் 30, 1987 ஆண்டு நாக்பூரில் பிறந்தார். மற்றும் அவரது தாத்தா பாட்டி அவரை மும்பையில் வளர்த்தார். அவர் ஹிட் மேன் என்றும் குறிப்பிடப்படுகிறார். ரோஹித் ஒரு வலதுகை ஆஃப் பிரேக் பந்துவீச்சாளர் மற்றும் ஒரு பேட்ஸ்மேனாக உள்ளார். மேலும் அவர் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக உள்ளார். ஷர்மா நேர்த்தியுடன் மற்றும் ஸ்டைலுடன் விளையாடும் ஒரு சக்தி வாய்ந்த பேட்ஸ்மேனாக உள்ளார். 3 இரட்டை சதங்களை பதிவு செய்த ஒரே வீரர் மற்றும் ODI விளையாட்டுகளில் அதிக தனிநபர் ஸ்கோரின் சாதனையை அவர் படைத்துள்ளார். இப்போதெல்லாம் ரோஹித் சர்மா இந்தியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராக உள்ளார். அவர் பொதுவாக வரையறுக்கப்பட்ட ஓவர்கள் போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்வார்.
அவரது ஓடிஐ மற்றும் T20 ஜெஸ் எண் 45 உள்ளது. ரோஹித் சர்மா அவர்களின் பேட்டிங் மற்றும் ஃபீல்டிங்கை பற்றி பார்க்கலாம். அவர் 45 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 3137 ரன்கள் எடுத்துள்ளார் மற்றும் 233 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 9376 ரன்களை எடுத்துள்ளார். மேலும் T20 போட்டிகளில் விளையாடி 3853 ரன்களை எடுத்துள்ளார். ரோஹித் சர்மா அவர்களுக்கு பிடித்த வீரர் சச்சின் தெண்டுல்கர். அவருடைய பிடித்த ஷாட் ஃபுல் ஷாட் மற்றும் அவரது சொத்து மதிப்பு 227 கோடியாக உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.